Hi, hello and welcome to my channel Let Me Cook. இன்னைக்கு நம்ம ஸ்வீட்டான கேரட் ஹல்வா எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேரட் ஹல்வா செய்கிறதுக்காக நமக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. 2 ஸ்பூன் நெய், 3 ஏலக்காய் நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கிறேன், 1 கப் சுகர், 1 கப் பால், முந்திரியும் திராட்சையும் எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு 5 கேரட்டை நைஸாக துருவி வச்சுருக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம பேன் ஹீட் ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய்யை சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நெய் உருகுனதும் நம்ம துருவி வச்ச கேரட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நெய்யிலே வதக்கணும். பச்சை ஸ்மெல் போயிட்டு நல்லா கலர் சேஞ்ச் ஆகும், அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம 1 கப் பால் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்து நல்லா வேக வைக்கணும். நல்லா கொதித்ததும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1 கப் சீனியையும் சேர்த்துக்கலாம். நல்லா கிளறிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பால் வற்றினதும் நம்மளோட கேரட்டும் நல்லா வெந்துடும், அதோட சீனியும் நல்லா கரைஞ்சி நமக்கு ஹல்வா கன்சிஸ்டன்சி நல்லா வந்துடும். 5 மினிட்ஸ் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம விடாமல் கிளறிட்டே இருக்கணும். ஹல்வா பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். சின்ன பேன் எடுத்துக்கிட்டு அதில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். நெய் நல்லா காஞ்சதும் நம்ம முந்திரி திராட்சையும் அதில் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த முந்திரி திராட்சையை அப்படியே நம்ம அல்வாவில் சேர்த்துக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா கிளறிக்கலாம். அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏலக்காய் பொடியை தூவி கிளறிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம அல்வா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதுதான். ரொம்ப சிம்பிளான இந்த கேரட் அல்வாவை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பாய்.